ஹாய் ஹலோ வெல்கம் டு வீடியோ சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பேபி இன் எல்லோ. அண்ட் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆக்ட் 1 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பேசினது அவங்க அம்மா தான் பேசினது, அதாவது அந்த குழந்தையோட அம்மா. இப்போ நம்ம 10th அப்பார்ட் அந்த ரூம் டோரை கண்டுபிடிச்சி அந்த பாட்டுக்கு அதுக்கு கீழே கீ வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மில்க் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை கிட்டத்தட்ட 3 nights பார்த்துக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ லோட் ஆகுது. Night 1. ஓகே, இந்த வீடு ஹாலோவின்ல. ஓகே ஓகே, இந்த வீடு செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு, செம்ம டெக்கரேஷன், அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இருங்க, அங்கே என்னமோ ஒன்று மினுக்குது, என்னது இது? ஃப்ரீ சோல் ரன்னா. எங்கடா ஓடணும்? ரன்னுன்னா எனக்கு புரியல, ரன்னுன்னா புரியல. இந்த அவன் என்ன ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ். ஓகே, இப்போ அந்த குழந்தைக்கு மில்க் எடுத்து கொடுக்கணுன்னாங்க. ஓகே, எடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. குழந்தை குடி குடி குடி. என்னடா கீழே பச்சை பச்சையாக இருக்குது, என்ன சட்டை? ஓ, போயிட்டியா? சொல்லவே இல்லை. சரி ஓகே, உட்காரு. உனக்கு நான் போய் நாப்பி எடுக்க போகிறேன். எடுங்கடா. குழந்தைய காணோம். அவன் சரியில்லை. அவன் எப்படி அங்கே போனால் அந்த ஒரு குழந்தை கீழேருந்து போகுமா? இவன் விசித்திரமாக இருக்கான். சிரிக்கிறான், நல்லா சிரிக்கிறான். இப்போ என்ன பண்ணணும்? இந்த குழந்தையே பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமாம்மா. ஓகே, ஓகே, இந்த டோர் போடுறா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த குழந்தைக்கு இப்போ நான் புக்கு படிக்கணும். ஓகே, இப்போவே நான் சொல்லிடுறேன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். Found a secret garden, said the cat with much delight. Excitedly they ran outside, explorers in the night. They walked through the golden garden gate. Look at the pretty trees. They walked along the pretty pebble path. Look at the colorful flowers. They walked past the fabulous flowing fountain. Look at the dancing water. Look, look, look. The prince didn't like the garden and started kicking down the trees. He dug up flowers, grabbed the hedges and pulled off all the leaves. He ruined everything for fun. The cat was shot in fear. What a mistake I made, the cat cried out. I should never have brought him here. குரட்டு விடுது, அந்த சின்ன குழந்தை குரட்டு விடுது. எனக்கு ஒன்று சுத்தமாக புரியல. அந்த பூனை பாவம்னு அந்த சின்ன பையன் நினைக்கல போல இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சோஃபாவில் உட்காந்து நல்லா டிவியை பாருடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். உட்கார்றேன். என்ன டிவியில் இருக்குது? அதாவது டோஸ்டா, அந்த ப்ரெட்டு வச்சு நான் வச்சு நம்ம பண்ணுவோம். அது டோஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். டோஸ்ட் பண்ணுற மிஷின். ஒரு டிவியை பார்க்க விட மாட்டானா இவன்? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ அவன் எங்கே இருக்கிறான்?
மேலே தான் நான் போட்டோம், அப்போ மேலே தான் நான் இருக்கணும். கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. நாங்கள் திறக்கவே இல்லை இன்னும். குழந்தைய காணும். அவங்க அம்மா வந்தாங்கன்னா நான் கொல்ல போகிறாங்க. இங்கடா இருக்க, இங்கே இருக்கியா? அந்த ஃப்ரீ சொல்ல கேட்கு. 12 கலெக்ட் பண்ணோம்னா ஏதாவது கிடைக்குமா என்ன? அது என்னது? இப்போ இவன் என்ன சொல்ல வரது எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ குழந்தை எழுதிட்டு இருக்கும்போது நான் அந்த ரெக்கார்டை போட்டு கேட்டுட்டு வேற இருந்தேன். இல்லை, இவன் நான் நாட்டியை மாற்றும் போது அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்தேன். அதே மாதிரி நான் பெட்டில் போட்டு வந்தேன். அது ஒரு ரூம்பு. அங்கேருந்து நான் இருந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். அங்கேருந்து எப்படி தாவி குளிச்சுட்டு வந்தான்னு எனக்கு சுத்தமாக தெரில. எனக்கு இது ஒரு குழந்தைங்கிறது எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அதில் என்னமோ தெரிஞ்சு அந்த இப்போ எதுக்கிட்ட அழுகிற? இங்கே என்ன இருக்குது ஃப்ரீசலுக்கு? இப்போ இவனுக்கு ஏதோ டாய் எடுத்து போகணும். நம்ம ஸ்டோரி படித்தது கேட், அதனால் கேட் எடுத்து தூக்கி போடு. ஓகே, உனக்கு தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஓகே ஓகே, அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. இப்போது டோர் ஓப்பன் ஆச்சு தானே? ஆமாம், டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே எனக்கு புரியல. அவன் உள்ளே தான் இருக்கான். ஏன் அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன்? அவன் நல்லா தூங்கிட்டான். சரி, இப்போ வாங்க நம்ம போய் டிவி பார்ப்போம். அந்த டோஸ்ட்டு அது ஆடாக ஒன்றும் தெரில. எனக்கு ஆட்லாம் நினைக்கிறேன். ஓகே, தூங்கிட்டேன். லோட் ஆகுது. அப்போது நைட் 1 முடிஞ்சிச்சு. ஓகே, வெற்றிகரமாக நம்ம நைட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நைட் 2. அந்த ஸ்டோரியில் படித்த மாதிரியே அந்த பையன் பேசியிருக்கு. எத்தனை இது இருக்குது? இவ்வளோ இருக்குது. அதில் நம்ம ஷிப் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட். ஏன்னா இந்த கேம் முதல்ல ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. அப்போ நான் விளாண்டுருக்கேன். சம்மந்தமே நம்ம ஓடுது. நீ டிவிலாம் பார்ப்பியா? கடவுளே, இந்த அவன் சும்மா ஓப்பனில் இருக்கு. யார் என்னை விட்டா வீட்டுக்குள்ளே வர்றா? மேலே ஒரு சிம்பிள் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இப்போது நான் பால் புட்டியை காணும். யார் எடுத்தா? வெளியே போயிடுச்சா? லாக்கு. எனக்கு புரியல. என்னை யாரோ வச்சு அடிக்கிறாங்க. எனக்கு அந்த குழந்தைன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது இத்தணுன்றதா இருக்கு. அதால் எப்படி அடிக்க முடியும்? எப்படி சொல்லியா? இந்த சவுண்டு கிட்ட தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தூக்கி போட்டு மிதிச்சுருமோனே பயமாக இருக்குது. ஓகே, இங்கே ஓகே, பால் புட்டி இங்கே தான் இருக்குது. எடுங்க, க்ளோஸ். இப்போது அப்படியே ஓப்பனில் இல்லைல்ல. இப்போ ஓப்பனில் இருக்குது. எனக்கு புரியல. விளாட்றாங்க என்ன? சரி, ஓகே, இந்த குழந்தைக்கு போய் நம்ம கொடுப்போம். குடி. ஐயோ, தூக்கி போட்டேன். குடி. சவுண்ட். ஐயோ முருகா, நீ போ. எனக்கு நான் மறுபடியும் நாட்டியை மாற்றணுமா? என்னடா இது? நாட்டுக்கு கை கால் முளைக்குமா? இப்போ தான் நான் அடைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நாட்டுக்கு கை கால் முளைச்சி பண்ணுமா என்ன? எப்படி பிடிக்கிறது இதை? நம்ம பண்ண மாதிரியே பண்ணது போல இருக்கியா? ஐயோ,
க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். இது லாக்கில் தானே இருந்துச்சு. அப்பா என்ன செஞ்சுது? இந்த இடமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. பழங்கள்லாம் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இது என்னது? எமர்ஜென்சி அப்போ இந்த கிளாஸை உடச்சி அதை எடுக்கிறது. நம்ம அது குழந்தைகளுக்கு அழிக்காமல் இருக்கணும் வரைக்கும் வைப்பாங்க. இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இது இந்த அப்பார்ட்மெண்ட்டோடது தானே, பட் அதில் முக்கால்வாசிலாம் காணும். இன்னும் இங்கே ஃப்ரீ சொல்லிருக்கியா? எடு. நம்ம படித்த அந்த கேட் கூட வரைஞ்சி வச்சுருக்காங்க. எப்படின்னு தெரியல. சரி ஓகே, இது அவங்க அம்மா அப்பாவோடது. அவங்க அம்மாவோட பெட்ரூம்னு நினைக்கிறேன். சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு நாட்டியே மாற்றிடலாம். ஓகே, இங்கே குழந்தை இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரீ சொல்லிருக்கியா? ஓகே, மாற்றி விட்டு குழந்தாய் போகலாமா? என்ன உன்னை தூங்கிக்கில்ல? ஓகே. ஐயா அந்த பையனோட கண்ணை பாருங்களே. இப்போ இல்லை எனக்கு புரியல. அந்த பையனோட கண்ணு இப்போ ஒரு மாதிரியாச்சு. அதே மாதிரி நான் கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே எப்படி வாங்க போனான்? நீ சரியில்லை. நான் பெட்டில் போய் படுக்க வச்சா நீ இங்கே ஓடி வந்துடுற. நாட்டியை மாத்திரக்குள்ளேயே பறந்து எங்கேயாவது போயிடுற. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ளே? சரி எனக்கு தெரியல. க்ளோஸ் கரோ. இப்போ உனக்கு நான் மறுபடியும் ஸ்டோரி படிக்கணும். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் சொல்லிடுறேன். When the rabbit came to visit, the prince said time to play. But his big red eyes, they scared her, and she didn't want to stay. Quickly towards the exit, the tiny rabbit hopped. The prince ran right behind her and screamed she must be stopped. என்ன பண்ணுற நீ? உனக்கு கதை பிடிக்கலன்னா தூக்கி இருந்தியா? நான் கஷ்டப்பட்டு அங்கே கதை பிடிச்சிட்டு இருக்கேன்ல. இப்போ என்ன உனக்கு என்ன வேணும்? கட்டு பேக்குறாயா? இப்போ உனக்கு முயல் பொம்மை வேணும். சரிங்கிறா, எனக்கு கடுப்பாக இருக்குது. இப்போது நான் இவனுக்கு கண்டிப்பாக ஸ்டோரி படிச்சு தான் ஆகணும். அவன் ஏதோ பண்ணிடுவான். நீ கொஞ்சம் திரும்பி பாரு. நல்லா தான் உட்காந்துருக்கேன். ஸ்டோரி முடிஞ்சு. அங்கே என்ன தெரியுது? அது இதை நான் 2 வாட்டி இதோட பார்க்குறேன். இந்த சிம்பிள் அந்த பையனுக்கு அந்த கண்ணில் தெரிஞ்சது தெரியுமா? இந்த குழந்தைக்கு அந்த கண்ணில் இது தெரிஞ்சு. ஓகே, இந்த குழந்தை நல்லா, ஆனால் பச்சை குழந்தை நான் குறைத்து விட்றது இப்போ தான் நான் பார்க்குறேன். இது மட்டும் எனக்கு தெரியாது. அப்படியே குறைத்து விட்டுச்சுன்னு எனக்கு அது தெரியாது. இப்போது நம்ம பூட்டிருக்கேன்னு ஒரு தாட்டி பார்த்துட்டு போகலாம். ஓகே, பூட்டலை. மறுபடியும் டிவி பார்க்க சொல்கிறேங்க. ஓகே, டிவி பார்ப்பாங்களா? அதே ஸ்டோரி தானே. யாரு இவன் நிம்மதியாக உட்காரவே விட மாட்டாங்களா? இங்கே பார்க்க முடியாது போல இருக்கியா? ஓப்பன் கரோ. ஓ, அந்த நம்ம டோஸ்டி நம்ம நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஆர்டர் போட்டுட்டான். இல்லை, நான் இதை எங்கே போட்டுட்டு வந்தேன்? அந்த பையன் அழுகிறான்னு சொல்லிட்டு நான் அந்த பொம்மையை அந்த தொட்டியில் அதுக்குள்ளே போட்டு வந்தேன். இப்போ எப்படி அங்கேருந்து ஒன்று வந்துச்சு? இல்லை எனக்கு புரியல. அந்த பையன் என்ன 10 வயசு பையன் நான் அங்கேருந்து தூக்கி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரூம் ஓப்பனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதான் பண்ண போகிறேன். எனக்கு இந்த வீடே பயமாக இருக்குது. பார்த்துட்டு வந்துடலான்னு எனக்கு தோணுது. சரி, ஒன் டைம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. இல்லை, ஓப்பன் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. அங்கே ஓப்பன் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் காமிக்கிறது. இல்லை, ஒன்றுமே காமிக்கல. சரி, வேறு வழி இல்லை போல இருக்குது. நம்ம உட்காந்து டிவி பார்க்கணும் போல. நியூஸில் ஒரு மண்டை எனக்கு இப்படியாதாலாம் இருக்கும். கரகரன்னு பேசிட்டு இருக்கிறேன்.
ஓகே லைட் 3 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லோட் ஆகுது. ஆமாம். ஓகே இப்போ லைட் 3 வந்தாச்சு. ஓகே ஓகே இப்போ அந்த குழந்தை டிவி பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கு? ஓகே நம்மளாம் வந்து இப்போது சோஃபாவில் டிவி பார்க்க சொல்கிறாங்க. என்ன இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ இடி அடிச்சுதா என்ன பேய் வரப்போகுதா? இந்த பேய் படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இடி இடிக்கும் போது மழை பெய்யும் போது அந்த குழந்தையிலேருந்து எல்லாம் வரும். ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய் நான் அந்த குழந்தை என்ன பண்ணணும்? செட் பண்ணிட்டியா? என்ன இது? ஓகே செட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரூமை விட்டு வெளியே போகணும். சரி வெளியே போயாச்சு. ஒரு மாதிரி லாக் ஆகுது, என்னன்னு தெரில. ஓகே கீழே போடா, கீழே போ. என்ன பண்ணணும்? ஓகே இப்போ வந்து நம்ம நேற்று அந்த சீஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். இந்த அவன் எப்படி தான் ஓப்பனில் இருக்கும்னு தெரில. ஓகே இதை ஓப்பன் பண்ணி அது என்னதுடா ப்ரெட். ஆமாம் ப்ரெட்டை வச்சு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணு. சீஸ் ஃபஸ்ட்டு என்னாச்சு கிளிச் ஆகுதுல்ல. ஓகே திரும்ப ஓப்பன். ஓகே வச்சாச்சு. சீஸ் ரொம்ப சவுண்டாக இருக்குது கேமு. அப்புறம் ஓகே இது என்ன மீட்னான்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு அது சரியாக தெரில. ஓகே இதையும் வச்சாச்சு. மறுபடியும் சீஸ் எடு, வெஜ்ஜி. ஓகே ஒரு ப்ரெட் எடுத்து வெய்யி க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்னாச்சு? சவுண்டே பயங்கரமாக இருக்குடா. என்னடா பண்ணுறீங்க? ஃபீடுமியா சவுண்டே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கிச்சன் கந்தரகோலமாக இருக்குது. நான் பேசுகிறது சத்தியமாக கேட்குமா என்னன்னு தெரில. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. சவுண்டே பங்கமாக வச்சுருக்கானுங்க. ஓகே இப்போ நான் குழந்தை ஃபீடுதான். பேபி மான்ஸ்டரா? மான்ஸ்டர் எப்போ நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்? டே அநியாயம் பண்ணாதீங்கடா. எதுக்குடா எல்லா கபோர்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? கஷ்டப்பட்டு நான் போட்டுறேன், எனக்கு தானடா தெரியும். போட்டுங்க. ஐயோ இந்த கிச்சன் ரூம்குள்ளே வர்றதுக்கே பயமாக இருக்கியா? ஓப்பன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த குழந்தைக்கு இல்லை எனக்கு புரியல. ஃப்ரிட்ஜு வந்து அவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா நான் எப்படி உள்ளே போய் இப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை எனக்கு புரியல. இப்போ நான் உள்ளே போகணும். கண்டிப்பாக இப்போ போனாவே நீங்கள் விடுவீங்க. சரி வர்றேன்டா. இந்த சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது. காதெல்லாம் இறங்குது. வேறு எதுவும் இல்லை, காது தான் இருக்குன்ட்டு. ஏதாவது இருக்கா? பின்னாடி வந்து பயமுடுத்திடாதீங்கடா. மில்க் எடுத்தாச்சு. குழந்தை இப்போ அங்கே வந்துச்சு. நான் தூங்க வச்சுட்டு வந்தேன். குழந்தை நீ சரியில்லை, நல்ல பையன் இல்லை. இவன் நல்ல பையனே கிடையாது. இவன் வந்து பையனே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? தப்பிக்கணும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து. எப்படா? ஓகே அங்கே மில்க் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துட்டு தப்பிக்கணும். அதான் இங்கே முட்டை சண்டை போட்டு வச்சுருக்கீங்களா? அப்புறம் எப்படி நான் போகிறது? இது எப்படி வெளியாக போகிறது? எனக்கு சுத்தமாக தெரியல. அங்கிட்டு போனால் இருட்டாக இருக்குது. அப்புறம் எப்படி போகணும்? இல்லை எனக்கு இந்த பக்கமும் வழி அடைச்சிருக்கு. இப்படி போனால் அந்த இருட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்றீங்க. இல்லை எனக்கு புரியல. என்ன பண்ணணும்? விளாவறியே சொல்லுங்கடா. வீடு தான் பேபி மான்ஸ்டர் சேர்ப்பா. இல்லை இப்போ வந்து ஒரு வழியே இல்லை. அப்போ வந்து நம்ம இப்படி தொட்டால் தான் அங்கே வழியே உருவாகுது. ஓகேவா? ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த மில்க் எடுக்கணும். ரைட்டா? நம்மளை கையெல்லாம் வச்சுருக்கிறேன். அவன் வந்து செத்து போனானோ. சவுண்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சவுண்டு தான் கடுப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? பேபி சிப்பர் தான். நான் அப்படி தான்டா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ அந்த குழந்தை எனக்கு குழந்தைன்னு நம்ப தோண மாட்டேங்குது. அது குழந்தையா இருந்தாலும் எனக்கு தெரியல. சுற்றி ஒரே இடத்துக்கு வர்றேன். கண்டுபிடிச்சிட்டேன். மீட். ஓகே எடுத்தாச்சு. அடைச்சிட்டீங்க. இது வழியாக தான்டா நான் வந்தேன். எப்படி போகிறதா? அப்புறம் அந்த கை இங்கே அடைச்சிட்டானுங்க. எப்படா போக? இல்லை எப்படி போகணும்? இப்படியா ஒரு பக்கம் கை காமிக்கணும். ஓகே அந்த மீட்டை ஃபாலோ பண்ணணும். இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். இது வந்தாலும் நல்லா தெரியுது. ஓகே இந்த பக்கம் நினைக்கிறேன். ஆமாம் ஓகே இங்கே தான்.
குழந்தை அழுகுதியா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அழுகுறியா நீ? இல்லை எனக்கு புரியல. நம்ம அப்பார்ட்மெண்ட்டு முன்னாடி இருக்குன்னா அப்போ 9th அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு என்ன வேலை? இப்படிடா போனேன்? டே வீட்டுக்குள்ளே வந்தாலே அப்படி சவுண்டு கேட்குறா. இதுக்குள்ளே எப்படிடா வாழ்கிறது? அந்த குழந்தைக்கு இப்போ நான் ஃபீட் பண்ணணும்னா முகத்தை பாரு, பயங்கரமாக வச்சுருக்கான்டா. நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு விட்டு போக போகிறேங்க. லிஃப்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா போயிடலாங்க. அந்த ஒரு லிஃப்ட் அதான் அந்த பேவியமில் நம்மளுக்கு எப்போல்லாம் லிஃப்ட்டு டோர்லாம் ஓப்பன் ஆகணுமோ அப்போல்லாம் ஓப்பன் ஆகாது. மற்ற நேரமும் நார்மலாக ஓப்பன்லேயே தான் இருக்கும். என்னன்னு எனக்கு புரியல. இப்போ நான் மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், ரைட்டா? அதுதான் உங்களோட கான்செப்ட்டு. சர்றா ரொம்ப பயமுறுத்துது. அதே மாதிரி இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணாலும் எனக்கு விடுவாங்களாமா. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட மூஞ்சி நான் அப்படியே சொன்னேன். இந்த கண்ணு தான் இந்த குழந்தையோட பெட்ரூமில் அந்த ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அதில் தெரிஞ்சு வாயா வேற பலா பலான்ட்டு. இதை மட்டும் பண்ணிடுறான் ப்ராப்பராக. அதான் எப்படின்னு எனக்கு தெரியல. இவனை நான் மறுபடியும் மாற்றி விடுவோன்னே நான் அங்கே போய் உட்கார வேணாமா? இது நியாயமாக பண்ணுண்டா, அநியாயமாக பண்ணக்கூடாது. இப்போ நான் உனக்கு மாற்றி எடுத்துகிட்டு வரேன், நீ அங்கே போய் உட்கார்ந்தேன், ரைட்டா? சரி அங்கே தானே இருக்கா? இல்லை இங்கே இருக்கேன். சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு போச்சு. வழக்கு போல் அவன் உட்காரல. இந்த டைம் ஏதோ ஒன்று நடக்க போகுது பாருங்க. வேலை முடிஞ்சிச்சு. நான் நினச்சேன் அதான் எனக்கு ஜம்ஸ்கேராக வேலை சீக்கிரம் தெரிஞ்சாச்சு. அதான் அந்த குழந்தை வந்து ப்ராப்பராக பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, அந்த எமர்ஜென்சி கிளாஸை வந்து உடைக்கணும். என்ன பண்ணுறீங்க? அநியாயம்டா. சவுண்டு தான் அநியாயத்துக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இருக்க மாட்டேடா. இந்த எமர்ஜென்சி கிளாஸை உடச்சி விட்டுறாங்க. நான் அப்போவே நினச்சேன் இவ்வளோதான் ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங் சேஞ்சாகவே பண்ணிட்டு இருக்காங்க. சாரி மக்களே, அது எதனாவது ஸ்க்ரீன் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு பார்த்துன்னு. ஓகே, இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? இவனை வந்து பெட்ரூம்குள்ளே போடணும். எனக்கு புரியல. எனக்கு இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. இவனை கண்டிப்பாக நான் பெட்ரூம்குள்ளே போடணுமானே எனக்கு அநியாயத்துக்கு பிடிச்சாகுதியா. இப்போ நான் இவனை பெட்ரூம்குள்ளே போடணுன்னா நான் விட மாட்டேங்க. பண்ணுறேன், வேறு வழியும் இல்லை. ஏதோ நடக்க போகுது. ரொம்ப அமைதி முடிச்சிட்டான்ல. முடிச்சிட்டேன். என்ன ராசா, எனக்கு கதை சொல்ல போறியா? எடுத்துட்டான்ல. சொல்லு ராசா, கதை கேட்போம். சொல்லு. இல்லை போய்ட்டேன். சரி, இவன் வச்சு செய்ய போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வேறு சவுண்டு காது இறங்குது. இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு உள்ள வரவே பயமாக இருக்குது. பெட்ரூமையும் கிச்சனையும் அநியாயத்துக்கு கொடூரமாக்கி வச்சுருக்கானுங்க. டோரையும் சாத்திக்கிட்டானுங்க. இப்போ இவங்களுக்கு இந்த இல்லை, இப்போ வந்து ஷிப்பு போடணும். சவுண்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரிங்க, அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. அவன் சிரிக்கிறான். இப்போ இவனை ஸ்டோரி நான் படிக்கணும். ஆனால் அநியாயத்துக்கு இருக்குடா பெட்ரூம் மாதிரியே இல்லை. இல்லை, இப்போ நான் படிக்கணும். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை, என்னமோ நடக்க போகுது.
குழந்தை கிடையாது, அது ஒரு மான்ஸ்டர். நம்மளை குட் நைட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி ஸ்டார்ட் ஆக போகிறது ஆக்ட் 2வாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு இது ஸ்டோரியில் அப்படி தான் போட்டிருந்துச்சு. இதே மாதிரி இந்த ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக இருக்குது. முதல்ல வந்து நைட் 1, நைட் 2, நைட் 3 அதை நான் ப்ளே பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். பட் இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஆக்ட் 2. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய்.